அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் 12 ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றதை சுருக்கமாக பார்க்கலாம். சனி பகவான் வக்ரகதியில் ஜூன் 29, 2024 முதல் நவம்பர் 15, 2024 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். வக்ரகதியில் இருக்கிறதுனால என்ன வக்ரம் அப்படின்னா, பின்னோக்கி செல்வதுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றம். முன்னாடி நீங்கள் போகாமல் பின்னாடி வர்றது தான் அந்த கிரகம். சனி பகவான் பின்னாடி வர மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார். சூரிய குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால இது வரைக்கும் தீமைகள் செஞ்சிருந்தால் நன்மைகள் செய்திருந்தால் தீமைகளும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு பலன்களை அளிக்க போகிறார் இந்த 140 நாட்கள். அதனால் என்னென்னா, 4ஆம் இடம்ன்றது தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனம் ஆகிய ஸ்தானம். அப்போ இத்தனை நாள் உங்கள் தாயாருக்கு நோய் நொடிகள் இருந்து அதுக்கு சரியான ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தாயாருக்கு உடல்நிலை தேரும் ஒரு காலகட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் குடியிருந்த வீட்டிலையோ இல்லை உங்களுடைய சொந்த வீட்டிலையோ நீங்கள் ஏதேனும் மாற்றங்கள், அதாவது ஒரு செவுறு எழுப்பணும், இல்லை ஒரு இடத்துல ரிப்பேராக இருந்தது அதை நம்ம இது பண்ணணும், இல்லை ஒரு செவுரில் வீரல் விட்டுருக்கு அதை பூசணும், அந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர், அதாவது நீங்கள் மாற்றங்களை சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தணும். அது நல்ல காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஒரு மனை வாங்கியிருந்தீங்க, வீட்டு மனை வாங்கியிருந்தீங்க, அதுக்கு சில இடத்துல ஒரு சுற்றியும் ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு வாகனத்தில் பழுதுபட்டிருக்கும், நிறைய நாளாக நீங்கள் அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது இப்போ மாற்றுவீங்க இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இது 140 நாட்களும் நடக்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் 3ஆம் இடத்தை பார்ப்பதுனால கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும், அவர்களுக்குள்ள புரிதல் மேம்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏதேனும் நீங்கள் அவங்களுக்காக எதனா செய்யணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய நாளாக, அதெல்லாம் அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய ஒரு இல்லை அவர்களுக்காக படிப்பு செலவுகளோ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தது 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 10ஆம் பார்வையாக உங்கள் 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் லாபஸ்தானம். இது அனைத்திலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் போட்ட உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை செய்கிற இடத்துல எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வுக்கான ஒரு பேச்சுக்களில் உங்களுடைய பெயரும் இடம்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றவங்களுக்கு இந்த வேலையை இவர் தான் செஞ்சார், அவருக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை இருப்பதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த பார்வையினால் உங்களுக்கு லாபம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தொலைதூர பயணங்களும் சிறிய தூர பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். நிறைய நாளாக ஒரு சுற்றுலா போகணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை வயோதிகத்தில் இருக்கிறவங்க இல்லை நான் ஒரு ஆன்மீக பயணமாக இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சுருக்கமாக சொல்ல போனோன்னா, சனி வக்ர பயிற்சின்றது விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை கொடுக்கவே காத்து கிடக்கு. அதனால் இந்த 140 நாட்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களும் தடைகளை நீங்கள் உடைக்கவும், நீங்கள் இத்தனை நாளாக நிறைய நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா, விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி அமோகமான பலன்களை தரவே காத்து கிடக்கு. நன்றி, வணக்கம்.